சைவத்தினுடைய தலைமா மகனார் திருஞான சம்பந்த பெருந்தகையார் எப்படிப்பட்டவர்? அவர் ஆழிவிடம் உண்டவரை அம்மை திருப்பாலமுதம் உண்ட போதே ஏழு செய்வன் தமிழ் மாலை இவன் எம்மான் என காட்டி இயம்பவல்ல காழி வரும் பெருந்தகை. அந்த பெருமானோடு வந்த அடியார்கள் தங்கும் திருமணத்திலே தீ வைக்கின்றார்கள் மாபாவி கடையமணர். அந்த தீ வைக்க உடந்தையாக இருந்தவர் மங்கையர்க்கரசியாருடைய கணவர் பாண்டிய மாமன்னர். அங்கே கூட இன்னொன்று பார்க்க வேண்டும். அவர் கூன் பாண்டியராக இருந்தார். சேக்கிழார் அடிகள் கூன் நிமிர்ந்த போது அவரை கூன் பாண்டியராக அறிவித்து கூன் நிமிர்ந்ததாக சொன்னாரே தவிர வேறு எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. காரணம், அவர் மாதி ஒளியார் மங்கையர்க்கரசியாருடைய மணவாளர் என்பதனால். ஒரு கவனியங்கள், ஒரு பெண் சிவபக்தி பண்ணியமையினால் அவன் கணவன் எப்படியெல்லாம் பேறு பெறுகின்றான் என்று. இப்போது சமணர்கள் தீ வைத்தார்கள், மன்னர் உடந்தையாயிருந்தார். என்ன செய்திருக்க வேண்டும் பிள்ளையார்? அந்த சமணரை கழுவேற்றியது போல கூன்பாண்டியருக்கும் அந்த தண்டனை அல்லவா கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி கிடைத்ததாக வரலாறு இல்லை. ஆனால் ஒரு சிறு ஒறுப்பு தண்டனை தருகின்றார். வெய்ய தீங்கெய்து வேந்தன் வேற்று என விதிமுறையால் செய்யனே திருவாலவாயின் திருப்பதிகம் சைவர்வாள் மடத்து அமனர்கள் இட்ட தீ தழல் போய் பையவே சென்று மெல்ல பையவே சென்று பாண்டியர்க்கு ஆக. ஏன் பையவே என்று சொன்னார்? அவர் செய்திருக்கிற குற்றம் சைவர் தங்கியிருந்த மடத்திலே தீ வைத்தமைக்கு துணையாயிருந்த குற்றம். ஒரு உயிரல்லவா போயிருக்க வேண்டும். அப்படி செய்தார் இல்லை ஆளுடைய பிள்ளையார். காரணம் என்ன? பாண்டிமா தேவியார் தமது பொற்பில் பயிலினடு மங்களனான் பாதுகாத்து. பெண்ணின் பெருமை சொல்ல வந்த இடம். அந்த அளவில் ஆளுடைய பிள்ளையாருடைய சேவை அமைகின்றது. வெப்பு நோயால் தனித்த மன்னனுக்கு திருமுகம் கருணை காட்ட, திருக்கையால் நீரு காட்டி, பெருமறை துதிக்கு மாற்றால் திருநீரும் பூசுகின்றார். அந்த அளவிலோடு நின்று விடுகிறதா? அவருக்கு சைவ சித்தாந்த நூல்களையும் உண்மைகளையும் நிரல்வட கோத்து திருப்பாசுரனின் மெய்ஞானத்தையும் போதிக்கின்றார். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்துக்கோ இல்ல மற்ற பரமாச்சாரியர்கள் தேவாரத்துக்கோ முழுமையான விளக்க உரை பெரிய புராணத்திலே காணப்படாது. ஒரு திருப்பதிகத்துக்கு 12 பாடல்களுடைய திருப்பாசுரத்திற்கு 25 பாடல்களிலே விளக்க உரை அமைகிறது என்று சொன்னால், மதுரையிலே வைகை ஆற்றை எதிர்த்து சென்றதே திருப்பாசுர ஏடு அந்த பதிகத்துக்குத்தான் அந்த பெருமை உண்டு. என்ன சொல்ல வந்தேன்? கணவர் சிவனிந்தைக்கு துணையாக இருந்தவர், அவரை கொன்றிருக்க வேண்டும். கொல்லாது விட்டதோடு திருநீரும் பூசி மெய்ஞானமும் தந்து தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வறிந்தார். முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான். மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவர் முதலை வாழ்வார். துள்ளி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார் என்னும் அளவிற்கு உயர் சிறப்பினை தந்தாரே. இந்த பெருமைகளை எல்லாம் நெடுமாறர் பெற காரணம் யார்? அவருடைய மனைவியார். பெண்ணிற் பெருந்தக்க யாவுல